உலோகவியல். உலோகங்களை பற்றி படிக்கக்கூடிய ஒரு படிப்பு தான் என்னது? உலோகவியல். இந்த வருஷம் +2ல் என்ன படிக்க போகிறீங்கன்னா, உலோகத்தை அதன் தாதுவிலிருந்து எப்படி பிரித்தெடுக்கலாம் அப்படின்னு படிக்க போகிறோம். அதனால தான் உங்கள் லெசன் டைட்டில் என்ன வச்சுருக்காங்க? உலோகவியல். அப்போது தாதுனா என்னன்னு தெரியணும், கனிமம்னா என்னன்னு தெரியணும். அதான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், கனிமங்கள் என்றால் என்ன, தாதுக்கள் என்றால் உலோகவியலில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன படிக்க போகிறோம்னா, கனிமங்கள் என்றால் என்ன, தாதுக்கள் என்றால் என்ன. கனிமங்கள் சொல்லிட்டு எதை சொல்கிறாங்க? அதாவது இயற்கையாக பூமியிலிருந்து வெட்டி எடுக்கப்படும் ஒரு பொருள் தான் கனிமம். அந்த மாதிரி வெட்டி எடுக்கப்படும் போது அந்த உலோகமானது, நம்ம உலோகவியல் படிக்கிறதுனால நம்ம உலோகத்தை பற்றி மட்டும் பேசலாம். ஸோ அவ்வாறு பூமியிலிருந்து வெட்டி எடுக்கப்படும் பொழுது அந்த உலோகமானது சேர்ம நிலையில், அதாவது மற்ற தனிமங்களுடன் சேர்ந்து காணப்படலாம். சேர்ம நிலையில் காணப்படலாம். ஒரு சில நேரத்தில் தனித்த நிலையிலும் காணப்படலாம். ஆனால் பூமியிலிருந்து இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் என்னது? கனிமம். புரியுறது எல்லாருக்கும்? அடுத்து தாதுக்கள். இப்போ உதாரணத்துக்கு தாதுக்கள் போகிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம கனிமம், இங்கே பாருங்கள், மேலக்கைட்டுங்கிற கனிமம். இது காப்பரோட கனிமம். பூமியிலேருந்து வெட்டி எடுத்து உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்காங்க. உங்கள் புக்கோட மேலட்டை இதுதான். இது குப்ரைட் தாது. இந்த குப்ரைட் தாது எடுத்துக்கிட்டிங்கன்னா இது காப்பரோட தாது. இப்போ நம்ம தாதுவை பற்றியே படிக்கலை, இது கனிமம் என்ன பூமியிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்டு மேலே வச்சுருக்காங்க. இது காப்பரோட கனிமம் என்பது பூமியிலிருந்து இயற்கையாக வெட்டி எடுக்கப்படும் ஒரு பொருள் தான் என்னது? கனிமம். நான் எடுத்துக்காட்டு உங்களுக்கு குப்ரைட்டுங்கிற கனிமத்தை காமிச்சிருக்கேன். அடுத்து நம்ம என்ன படிக்க போகிறோம்னா தாது. அடுத்து என்ன படிக்க போகிறோம்? தாதுக்கள் என்றால் என்ன? எந்த ஒரு கனிமத்தில் இருந்து நான் சொன்னேன், இந்த குப்ரைட் ஒரு கனிமம். ஆனால் இந்த குப்ரைட்டிலிருந்து மிக எளிதாக காப்பரை, உதாரணத்துக்கு நான் எடுத்துக்கிட்டேன், மிக எளிதான முறையை பயன்படுத்தி காப்பரை பிரித்தெடுக்க முடியும். ரெண்டாவது, அவ்வாறு பிரித்தெடுக்கும்போது எக்ஸ்பென்சிவ் நிறைய ஆகக்கூடாது, லாபகரமாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது தான் அந்த பொருளிலிருந்து, அந்த கனிமத்திலிருந்து உலோகத்தை நாம் பிரித்தெடுக்க பயன்படுத்துவாங்க. ஆனால் எளிதான முறையில் பிரித்தெடுக்க முடியாது, லாபகரமாகவும் இல்லைன்னா அந்த கனிமத்திலிருந்து அந்த உலோகத்தை பிரித்தெடுக்க மாட்டாங்க. அப்போனா தாதுனா என்ன? எந்த ஒரு கனிமத்திலிருந்து, தனிமம் கிடையாது, கனிமத்திலிருந்து இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் கனிமம். எந்த ஒரு கனிமத்தில் இருந்து எளிதான முறையிலும் லாபகரமாகவும் உலோகத்தை பிரித்தெடுக்க முடிகிறதோ அத்தகைய கனிமத்திற்கு பேர் தான் என்னது? தாது. அப்போது தாதுக்கள் எல்லாம் என்னது? கனிமம் சொல்லலாம். ஆனால் எல்லா கனிமத்தையும் நம்ம என்ன சொல்ல முடியாது? தாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா கனிமங்களிலிருந்தும் லாபகரமாகவும் எளிதான முறையிலும் உலோகங்களை பிரித்தெடுக்க முடியாது. இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் உங்கள் புக் பேக்கில் ஃபஸ்ட்டு கொஷின் இதான். கனிமம், தாது வேறுபடுத்துக. இப்போ பாருங்கள், கனிமம் தனித்த அல்லது சேர்ம நிலையில் உலோகத்தை கொண்டுள்ள இயற்கையான ஒரு பொருள் தான் என்னது? கனிமம். சரி, சாதாரணமாக எல்லா கனிமத்திலிருந்தும் உலோகத்தை பிரித்தெடுக்க முடியாது. இப்போ தாதுனா என்ன? உலோகத்தை அதிகம் கொண்டுள்ள கனிமம். ஏன்னா கனிமத்திலேருந்து தான் வருது. தாதுவில் உலோகத்தை பிரிப்பது எளிது. எந்த ஒரு கனிமத்திலிருந்து உலோகத்தை எளிதாக பிரித்தெடுக்க முடிகிறதோ அதுக்கு பேர் தான் என்னது? தாது. ஓகேவா? எல்லா கனிமங்களும் தாதுக்கள் ஆகாது. இதுக்கு என்ன அர்த்தம்னா பாருங்கள், எல்லா கனிமங்களிலிருந்து, நான் உங்களுக்கு புக்கில் அந்த படம் காமிச்சேன் இல்லையா, குப்ரைட்டுங்கிறது காப்பரோட தாது. அது கனிமம் தான், ஆனால் அதை தாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதிலிருந்து
அந்த குப்ரைட்டிலிருந்து நம்ம எளிதாக காப்பரை பிரித்தெடுக்க முடியும். அதனால் அந்த கனிமத்தை என்ன சொல்கிறாங்க? தாது. எல்லா கனிமங்களும் தாதுக்கள் ஆகாது. ஆனால் எல்லா தாதுக்களும் கனிமங்கள் ஆகும். இதுக்கு என்ன அர்த்தம்னா, எல்லா கனிமங்களிலிருந்தும் நாம் உலோகத்தை எளிதான முறையிலும் லாபகரமாக பிரித்தெடுக்க முடியாது. ஆனால் எல்லா தாதுக்களிலிருந்தும், அதாவது எந்த ஒரு கனிமத்திலிருந்து மிக எளிதான முறையிலும் லாபகரமாகவும் நாம் உலோகத்தை பிரித்தெடுக்கிறோமோ அதுக்கு பேர் என்னது? தாது. அதனால் எல்லா தாதுக்களையும் நம்ம என்னன்னு சொல்லலாம்? கனிமங்கள் சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா அலுமினியத்தின் கனிமங்கள். அலுமினியத்தின் கனிமங்கள் பார்த்திங்கன்னா கிரியோலைட், பாக்சைட், சைனா களி, இது மூணுமே அலுமினியத்தோட கனிமங்கள். ஆனால் இதில் கிரியோலைட்லேருந்து நம்ம லாபகரமாகவும் எளிதாகவும் அலுமினியத்தை பிரித்தெடுக்க முடியும். பாக்சைட்டிலிருந்தும் அலுமினியத்தை மிக எளிதாகவும் லாபகரமாகவும் பிரித்தெடுக்க முடியும். சைனா களியிலேருந்து நம்ம மிக எளிதாக அலுமினியத்தை பிரித்தெடுக்க முடியாது. அப்போ இந்த 3 கனிமங்களில் கிரியோலைட்டும் பாக்சைட்டுக்கும் பேர் தாது. ஏன்னா இந்த 2 கனிமங்களிலிருந்து தான் நம்ம அலுமினியத்தை மிக எளிதாகவும் லாபகரமாக பிரித்தெடுக்க முடியும். சைனா களியிலேருந்து மிக எளிதாக அலுமினியத்தை பிரித்தெடுக்க முடியாது. அதனால் சைனா களி தாது கிடையாது, கனிமம். கிரியோலைட், பாக்சைட், சைனா களி, இது மூணுமே கனிமங்கள் தான். ஆனால் கிரியோலைட்லேருந்தும் பாக்சைட்லேருந்தும் மிக எளிதாகவும் லாபகரமாகவும் நம்ம அலுமினியத்தை பிரித்தெடுக்க முடியும். அதனால் இதை என்ன சொல்கிறாங்க? கிரியோலைட்டையும் பாக்சைட்டையும் என்ன சொல்கிறாங்க? தாதுன்னு சொல்கிறாங்க. பாக்சைட், கிரியோலைட். ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ஒரு கொஷின் தான் இன்றைக்கி நடத்தணும்னு நினச்சேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. கனிமம், அடுத்து தாது. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நோட்டில் எழுதி படிங்க பிள்ளைங்களா. தேங்க்யூ சில்ட்ரன்.